ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற இந்த வேளையிலும் இந்த நாளில் செய்தி தலைப்பாக ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது இந்த மாத மே மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பு ஓடிப்போம். 5 மணிக்கு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் என்று சொன்னால் அநேக காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பேன். எல்லா மக்களுக்கும், என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். இந்த மே மாதத்திலே ஒரு மகிழ்ச்சியான மாதம், துக்கங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகிற மாதம் என்று சொன்னார். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஓடி போகும். அப்போ ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொன்னார். என் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது சஞ்சலம்லாம் ஓடிப்போம், மகிழ்ச்சி நான் இடைக்கட்டுவோம், உன்னுடைய பலவீனத்தில் இடப்பெல்லாம் பூரமாக விளங்கும் சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், நின்று பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, அவருடைய வார்த்தை என்றைக்கும் மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதாவது மகிழ்ச்சி என்று பார்க்கும் பொழுது ரெண்டாவதாக இது வருகைக்கு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது இந்த வசனத்திலே. ஆனால் இந்த மாதத்துக்குரிய வார்த்தை என்று பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் வருகிற சஞ்சலங்கள் தவிப்புகளை நீக்கி மகிழ்ச்சினால் இடைக்கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக ரட்சிப்பின் மகிழ்ச்சி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பவுல் சீலா, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்திலே விசுவாசமுள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். விசுவாசமுள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஏன்னா பவுலும் சீலாவுக்கும் செய்த அற்புதத்திலே அந்த ஜெயிலை காவல் காத்தவருடைய குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். அப்போ இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு நிமித்தம் வேதனைப்படுவீர் என்று சொன்னால் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். ஒன்று. ரெண்டாவதாக ஏசாயா 25:9 அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பார், ரட்சிப்பின் மகிழ்ச்சி. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், அவருக்காய் காத்திருக்கிறவர்கள், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இப்போ ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழக்கூடிய ஒரு சுலாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏசாயா 25:9 ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அளவிட முடியாதா இருக்கும். வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் நீங்கும், கவலைகள் நீங்கும். கர்த்தர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்தால், ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வந்தால் அது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே நம்ம பார்க்க முடியாது. அடுத்ததாக தேவ சமூகத்திலே மகிழ்ச்சி. ஒரு மனுஷன் என்னைக்கு தேவ சமூகத்துக்கு போகிறானோ அன்னைக்கெல்லாம் அவனோட வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகிறதா இருக்கிறது. என்னோடய வாழ்க்கையிலே எப்பொழுதான் தேவ சமூகத்துக்கு போகிறனோ அப்பளுக்கு எனக்கு பேரானந்தமாக இருக்கும். இந்த பலவீனத்தில் தேவ சமூகத்தில் படுத்து கொண்டு பாட்டு பாடின பாருங்கள், அப்படியே ஆவியில் நிறைஞ்சு சந்தோஷமாக தேவனை ஆராதித்தேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தினான். உட்கார டயர்டு, நடந்தா கால் வலிக்குது, படுத்துக்கொண்டே கட்டில் மரக்கட்டில் தட்டிட்டு டியூன் போட்டு பாடினேன் பாருங்கள். கண்ணீரோடு பாடினேன். கம்பீரமாக நிற்க வைத்திருக்கிறார். அவர் சமூகம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு மனுஷனும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. எந்த ஒரு
கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சொந்த பந்தங்களோ பணமோ சொத்தோ சுகமோ நல்ல உணவுகளோ அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதில்லை. அந்த நேரம் மட்டும்தான். நிறைவான சந்தோஷம் எங்கு உண்டு என்று சொன்னால் தேவ சமூகம்தான். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மையாக மாற்றினீர், மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேரி மக்காரனரா ஓ ஷபரவரவரவா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தில் உம்முடைய சமூகம் இல்லாதிருந்தால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்திருப்போம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லாதிருந்தால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்திருப்போம். உம்முடைய சமூகம் எங்களோடு முன்பாக சென்று தடைகளை நீக்கி எங்களை பலப்படுத்தி ஜீவனை பாதுகாத்து இதுவரை நடத்தி வந்தீரே, கோடா கோடி நன்றி அப்பா. மனுஷர் பார்க்கிற விதமாக அல்ல, எங்களை விசேஷித்த விதமாக வழி நடத்தி வந்திருக்கிறீரப்பா. நன்றி ராஜா. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும் எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். தேவ சமூகத்தில் என்ன உண்டுன்னா பரிபூரண ஆனந்தம். நான் தான் சொன்னல, பாட்டு பாடி தேவரை ஆராதிக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சி உண்டாச்சுங்க. ஆனந்தமும். நம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாழ்க்கையில அவருடைய சமூகம் நமக்கு நித்திய பேரின்பத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. நீங்க என்ன வேலை செய்யாலும் செய்யாவிட்டாலும் வீட்டில் ஆண்டவரை சமூகத்தில் தேடிட்டு போய் செய்யுங்க, சுறுசுறுப்பாக செய்வீங்க. தேவ சமூகத்தை தேடிட்டு வேலைகளை செய்யுங்க, உற்சாக ஆவி உங்களை தாங்க கிருபை செய்வார். தேவ சமூகத்தை தேடுங்க, ஒவ்வொரு நாளும் தேடுங்க. இந்த கடைசி நாளிலே தாய் தேவ சொல்லுவாங்க, தேவ சமூகத்தை தேடு தம்பி, வெளியில் போய் பசங்களோட விளையாடாத, காலம் பொல்லாதது, கர்த்தரை தேடு, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார் என்று சொன்னா சில பிள்ளைகள் கேட்கும், சில பிள்ளைகள் கேட்காது. ஆனால் கேளுங்க, வாலிய பிள்ளைகள் கேளுங்க. வாலிய பிராயத்திலே உன் சிருஷ்டியடை நினை என்று சொல்லுகிறார். நினைங்க. தாய் தகப்பன் அந்த வழியில் வந்ததுனால அந்த கஷ்ட நஷ்டங்களெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து பிள்ளைகள்கிட்ட புத்திமதி சொல்கிறாங்க.
புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். புத்திமதிகளை அசட்டை செய்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நாசம் அடைவீர்கள். புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. பெற்ற தாய் தகப்பன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்ல வழி காட்டுவார்கள். அந்த வழியிலே நடங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியில் நடங்க. தாய் தகப்பன் சொல்லுகிற நல்ல வழியில் நடங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சங்கீதக்காரர் சொல்கிற 104:34 சங்கீதம் 104:34 நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். அவரை தியானிக்கிற தியானம், இந்த வேதத்தை வாசித்து தியானித்து கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை உட்கொண்டு அதை கருத்தை அறிந்து கொண்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானிச்சனா அது தியானம் எப்படி இருக்குமாமா? கர்த்தருக்குள் மகிழுவேன், தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். அந்த தியானம் ரொம்ப இனிமையாக இருக்கும். வேதத்தை வாசித்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம்னு ஆசை வரும். வாசிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை பிசாசு எடுத்துருவான். வாசிக்க விட்டுட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் பாலகனை மறந்து விடுவார். வேதம் சொல்லுகிறது. எனக்கு அடிக்கடி நான் என்னோட ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வேதத்தை என்றைக்காவது லேட்டாக படிப்பேன். சில சமயங்களில் ஆதி நாட்கள், இப்போலாம் இல்லை, ஆதி நாட்களில் அப்போ படித்தேன்னா லேட்டாக படிக்கும்போது எனக்கு உணர்த்துவார், படிக்காம விட்டினா உன் பாலகனை கர்த்தர் மறந்துடுவார். அந்த வசனம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். பயப்படுவேன், உடனே என் பிள்ளைகளை மறந்துடுவாரோ என்று சொல்லி கண்ணீரோடு வேதத்தை எடுத்து 4-5 அதிகாரம் வாசித்து தேவனை துதிப்பேன். அப்படியாக தேவனுடைய வசனத்தை உட்கொள்வேன். அல்லையா? நீங்கள் வசனத்தை உட்கொள்ளுங்க, அப்போ தான் உங்கள் பிள்ளைகளை மறக்க மாட்டாங்க. வேதத்தை மறந்தீங்கன்னா பாலகனை மறந்துடுவார், உங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார். தினம் தினம் வேதத்தை படிங்க, உங்கள் பிள்ளைகளை ஞாபகப்படுத்தி பிள்ளைகளை செவையான வழியில் நடத்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி. ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பினால் உண்டாகும் மகிழ்ச்சி, 2வது தேவ சமூகத்தினால் உண்டாகும் மகிழ்ச்சி, 3வது தேவ வசனத்தை தியானிக்கிறனால் உண்டாகும் மகிழ்ச்சி. அடுத்ததாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு உண்டாகும் மகிழ்ச்சி. அதில் ரொம்ப பேரானந்தம். பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோன்னா அந்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறோம் பாருங்க, அந்நிய பாஷை பேசி அது எவ்வளோ தேவபலனாக இருக்கும் தெரியுங்களா? நீங்கள் சோர்வாக இருப்பீங்க, மனமடிவாக இருப்பீங்க, யாராவது ஏதாவது மனமடிவாக்கியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டு பாடி நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்க தேவ ஆவியான அசைவாடி நல்ல அந்நிய பாஷையில் வல்லமையாக கர்த்தர் இறங்கும் போது உங்கள் பாரங்கள்லாம் தரிப்புண்டு போயிடும். பெரிய மகிழ்ச்சி. அதனால் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி என்ன பண்ணுங்க? கேளுங்க. நான் போன சபையில் பரிசுத்த ஆவிலே பாட்டு பாடுவேன். பாஸ்டமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிருபை ஒரு சில பேருக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். எல்லாரும் தமிழில் பாடுவாங்க, நான் பரிசுத்த ஆவியிலே அந்நிய பாஷையிலே பாடிக்கொண்டிருப்பேன். எனக்கே என்னடா நம்ம பாட்டில் வர்ஷிப் எடுக்கிறாங்க, நம்ம அந்நிய பாஷையிலே பாடிட்டு இருக்கிறோன்னு எனக்கு அப்படியே அந்த அந்நிய பாஷையில் பேச பேச தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிரும். அப்படியாக என்னை அபிஷேகிப்பார். பாஸ்டமாக சொல்லுவாங்க, உனக்கு நல்ல விசேஷித்த அபிஷேகத்தை கற்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் போன சபை பாஸ்டமாக சொல்லுவார்கள். பிறகு இறந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஏசாயா 55:1-2 ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க, தண்ணீரண்டை வாருங்கள். அடுத்து 2வது வசனம் பாருங்க, ஏசாயா 55:2 நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கொழுமையான பதார்த்தத்தினால் என்னாகும்? மகிழ்ச்சியாகும். நீங்கள் அதிகமாக செலவழிப்பானே, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும். ஒரு மனுஷன்கிட்ட பரிசுத்தாய் வரும்போது அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை உட்கொண்டது போல, ஒரு கொழுமையான பதார்த்தத்தை சாப்பிட்டது போல ஒரு உற்சாகத்தை காணப்படும். அல்லேலூயா.
ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவார். நானும் ஆலயத்துக்கு போகும்போது எப்படா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும், பிள்ளைகளெல்லாம் குளிப்பாட்டிக்கு அவசரமாக வேலை பண்ணி எங்கள் வீட்டுக்கார சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை எப்படி தான் உனக்கு சுறுசுறுப்பு வருமோ தெரியாது. என்ன பிள்ளைகளெல்லாம் நேரத்திலே சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டி சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடியாக கிளப்பி கூப்பிட்டு போயிடுவேன். அங்கே போனால் பாஸ்டம்மா என்னையே சபை மக்களுக்கு வரணும், நிறைய பேர் வரணும்னு ஜோமனை சொல்லுவாங்க. நான் சபைக்காக முழங்கால் போட்டு ஜோமன். அப்புறம் ஆத்துமாக்களை ஆண்டவர் சபையில் நிறைந்து வெளித்தக்கிற மக்களை கொண்டு வருவேன். அப்புறம் ஆராதனை முடிஞ்சு மகிழ்ச்சியோடு குடும்பமாக வருவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ தாகமுள்ளம் இருக்கணும், தாகம் இருக்கணும். ஆராதனைக்கு முதல் ஆளாக போகணும்னு நினைக்கணும். இன்னைக்கு இப்போ ஆராதனைக்கு போகிறவங்க தாகம் இல்லாமல் போகிறாங்க. சர்ச்சுக்கு போகிறவங்களே குறைஞ்சிட்டாங்க. நன்மையை பட்டுட்டு உலக பிரகாரமான காரியத்திலே, மாம்ச இச்சையிலே, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மனுஷன் உங்களை புகழுவான். புகழ்ச்சியில் ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தப்புன்னு கீழே போட்டுருவான், வெக்கப்படுத்திடுவான். அப்புறம் வெக்கப்பட்டவனா என்ன பண்ணுவீங்க? ஆலயத்தை நோக்கி தான் வருவீங்க. தெரிஞ்சுக்கங்க, மனுஷ புகழ்ச்சி விருதா. கர்த்தரால் புகழப்படுகிறோடே மேன்மையடைவோம். கர்த்தரால் புகழப்படணும். சில பேர் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு கொஞ்ச நாள் வருவாங்க. மனுஷன் சொல்லுவான், நீ எதுக்கு சும்மா ஆலயத்துக்கு போகிற? ஏன்னா அவனுக்கு வரத்துக்கு இஷ்டம் இருக்காது. போகிறவனே என்ன பண்ணுவான், மேயற மாட்ட சொல்லுவாங்க, ஏதோ மாடு கெட்டு திருச்சுன்னுவாங்க. அதுபோல் நல்லா ஆலயத்துக்கு போகிறோன்னா இன்னொருத்த கெடுத்துருவான். கெடுத்த ஒருபாடு அவன் நிலமை அதோட மோசமாக போயிடும். அப்போ இவன் நிலமை அதுக்கு மேலே மோசமாக போயிடும். எல்லா ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டுரும். கண் பிடுங்கப்பட்டது போல் பிடுங்கப்பட்டவனை ஆலயம் எங்கே இருக்குன்னு தேடி கண்ணீரோடு ஓடி வருவான். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடே கர்த்தரை நோக்கி போகும்போது தடைகளை நீக்கி காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. காலையில் 8 மணிக்கு ஆராதனைனா 8-9 மணி வரைக்கும் வர்ஷிப் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வருஷம் முடிஞ்சவன வருவாங்க செய்தி கேட்க. அந்த ஆராதனையில் தேவ ஆவியான ரசைவாடுகிறதுல நல்லா பாடி தேவனை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும்னு வர்றவங்க சில பேர் வருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஆடி அசைஞ்சு வீட்டு காரியத்தெல்லாம் செஞ்சு விட்டு செகண்டாக ஜீசஸை வைப்பாங்க. செகண்டாக ஜீசஸை வைக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. என்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்றார். முதலாவது அவருக்கு இடத்த கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா முதல் ஆளாக 8 மணிக்கு ஆறாதுனா 7:45 சர்ச்சில் இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இப்போ மக்கள் எப்படி ஆகிட்டாங்க தெரியுங்களா? பேக் அடிச்சுட்டு பின்வாங்கி 8 மணிக்கு வரமாட்டாங்க, 8:30 வருவாங்க, 9க்கு வருவாங்க, 9:30 வருவாங்க. ஆமேன் போடுற இடத்து நேரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம கேட்குறதுக்கு ஆள் இல்லை. கர்த்தர் ஸ்கூல் வேலை இடம்னா கேட்பாங்க, ஸ்கூல்னால் கண்டித்து கேட்பாங்க. வேலை செய்கிற இடத்துல தம் வைக்கணும். இத்தனை மணிக்கு வந்தால் 8 மணினா தம் வச்சுட்டு வரணும். அதில் தெரிஞ்சிடும் இத்தனை மணிக்கு வந்தாங்க. அதனால் பறக்க ஓடுவாங்க. ஆனால் ஆலயத்தில் நாங்கள் கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து துக்கப்படுவார். நீங்கள் நினைக்கலாம், என்னை பாஸ்டம்மா ஒன்றும் சொல்லலை, பாஸ்ட்டு ஒன்றும் சொல்லலை, நான் எப்படி வேணாலும் வாரம் போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அழுத்து போச்சு. ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லி அழுத்து போச்சு. அதனால் சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்குள்ளே பயம் இருக்கட்டும், பயம் வரட்டும் அப்படி சொல்லி விட்டுறது. அதனால் பயத்தோடு சேவிங்கள், நடுக்கத்தோடு கழிவுங்கிறாரு. மக்கள் அப்படி இல்லை. பாருங்கள், தேவ ஆராதனை மூலம் மகிழ்ச்சி. சங்கீதம் 102 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். சும்மா சொங்கி போய் சும்மா காலை எந்திரிச்சு ஏதோ ஒரு கவலையில் வந்து கைதட்டி சும்மா ஏனதானு கைதட்டி ஒரு ஆவில் நிறையாமல் ஏதோ எதையாவது யோசிச்சுக்கிட்டு பாடிட்டு ஒரு பிரசனத்தை உணராமல் போகிறது வேஸ்ட்டு. ஆராதனைக்கு நீ வர்றது வேஸ்ட்டு. ஆராதனைக்கு வந்த ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். கர்த்தரை பார்க்கணும், செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, மற்றவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பாடுறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுதான் வேலை. இந்த கடைசி காலத்தில் பிசாசு அப்படியே வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நிற்கிறவன் விழாதபடி காக்க கடவன்.
மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வரணும். ஆனந்த சத்தத்தோடு வரணும் அவர்கிட்ட. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனையில் ஒரு மகிழ்ச்சி. அடுத்து சங்கீதம் 122:1 தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்கன்னா, இன்னைக்கு போறியா, வாரம் போகணுமா, மாதத்தில் ஒரு நாள் போனா என்ன அப்படின்னு சொல்லி கணவன்மாரோ மனைவிமாரோ பிள்ளைகளோ தடுத்து நல்லா ஜெபிக்கிறவங்களையும் வீட்டில் நிறுத்தி சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டு உட்காந்துருக்க எத்தனை பேர். ஆண்டவரை ஆலயத்தில் துதிப்பதற்கு உண்மையாக ஓடணும். உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாக தேடணும், ஏதோ கடமைக்கு தேடலாம் இருக்கக்கூடாது. தாவீது சொல்லுகிறா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு அவங்க சொன்னபோது எப்படி இருந்தேன், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு ஆலயத்துக்கு போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சும்மா ஊரை சுற்றிட்டு வர்றதை காட்டிலும் யார் ஒரு ப்ரேயர் மீட்டிங், அதாவது தெய்வ செய்தி கேட்டால் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்போ இருந்து எனக்கு அந்த ஒரு பாஞ்சு. வீட்டில் கூட ஏதோ ஒரு நியூஸு எங்கள் வீட்டுக்கார் போட்டு பார்க்கும்போது கேட்பேன். ஆனால் முக்கால்வாசி தேவ சமூகத்துக்குரிய காரியங்கள் ஏதாவது இருந்தால், பாடல்களோ இந்த தேவ செய்திகளோ ஏதாவது இருந்தால் போடுங்கன்னு சொல்லி அதை கேட்பேன். குடும்பத்துக்கு வேறு எந்த சேனலும் எனக்கு தேவ செய்தி சேனலை தவிர மற்ற எதையும் பார்க்க விரும்ப மாட்டேன். பெருமைக்காய் சொல்ல, கர்த்தர் நாம பெருமைக்கா. சிறு பிராயத்திலே நான் அர்ப்பணித்து விட்டேன். சினிமா தேட்டருக்கெலாம் போனால் தலைவலி வந்துடும், சினிமா பார்த்தா பிடிக்காது. அப்படியே என்னை கர்த்தர் உருவாக்கிட்டார். இந்த சினிமா பார்த்தா தலைவலி வரும் சின்னதில், கல்யாணத்துக்கு முன்னாடி, அது 5வது 6வது படிக்கும்போது. ஆனால் என்றைக்கு சினிமா தேட்டருக்கு போகிறத விட்டனோ எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எங்கள் ஊரில் வேறு பொழுதுபோக்கு இல்லை, அதனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதை விட்டனும் என் தலைவலியே போயிடுச்சு. இல்லாட்டி ரிப்பன் போட்டு தலையை கட்டுவேன். போயிட்டு வந்து 2-3 நாளாக ரிப்பன் போட்டு கட்டி நிறைய கஷ்டப்படுவேன். ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். இன்றைக்கு பார்த்திங்கன்னா தலைவலி எங்கேனே தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது, தலைவலி வர்றதே கிடையாது. அடுத்தது சங்கீதம் 119, 70, 79, 92 பார்க்கும்போது தேவ வசனத்தின் முன் மகிழ்ச்சி, வேத வசனத்தின் மூலமாக மகிழ்ச்சி. அவர்கள் இருதயம் இணைந்து கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்கள் இருதயம் நினந்தினி கொளுத்திருக்கிறது. அவருடைய இருதயம் எப்படி இருக்கு, நினந்தினி கொளுத்திருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உம்முடைய வேதம் தான் எனக்கு மனமகிழ்ச்சி ஆண்டவரே என்று சொல்லுகிறான். உண்மையிலுமே வேதம் மனமகிழ்ச்சிங்க. அதில் பாருங்கள், இன்னொரு வசனம் 77, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மகிழ்ச்சி. அதில் 92 பாருங்கள், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் அந்த விளைவிடத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வேதத்தை வாசித்தேன், வெள்ளனாக இருந்தது. உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். துக்கத்தில் என்ன பண்ணியிருப்போம், அழிந்து போயிருப்போம். அதனால் வேதத்தை படிங்க. வீட்டில் வேதம் வச்சுருப்பீங்க, ஆனால் படிக்க மாட்டீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணும் கருத்துமாக படித்து பழைய பைபிள் அப்படி பழசாக வச்சுருப்பாங்க. அவங்களாம் படிச்சிருப்பாங்க, புதுசாகவே பக்கத்தை திருப்ப முடியாமல் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் படிக்காது. அப்படியே வச்சு என்ன பண்ணுவாங்க, என்றைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி எடுத்து என்ன ஆண்டவர் பேசுகிறார், அப்படி எந்த வாக்குத்தத்தை பேசுகிறார், அப்படி குருட்டா மக்களை ஒன்று எடுத்து படிக்கிறது. அப்படி அல்ல, உங்களோட தேவன் வாக்குத்தத்த வசனத்தோடு பேச வேண்டும். நீங்கள் நல்லா ஜெபிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், வெளிப்பாடு கொடுக்கணும், காத்திருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் தாவீது சொல்கிறான், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வேதம் தான் மனமகிழ்ச்சிங்க. இல்லாட்டி துக்கத்தில் நம்ம எப்போவோ அழிஞ்சு போயிருப்போம். தாவீது சொல்லுவது போல் நம்மளும் சொல்கிறோம். ஆமேன். அடுத்த சோத்திர பலி செலுத்துவது மகிழ்ச்சி. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43, அதாவது அந்நாளிலே மிகுதியான பணிகளை வழிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும்
கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அப்போ இதில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர பலி செய்யணும். பாருங்கள், சாம் ஜபத்ர ஐயாலாம் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததெல்லாம் ஸ்தோத்திர பலிகள் 1000 சொல்லி ஆரம்பித்தார். இப்போ என்ன உலகமெல்லாம் ஸ்தோத்திர பலிகள் நிறைய பேர் படிக்கிறாங்க. சிலர் படிக்காமல் அந்த புக்கை தலைமாட்டில் வச்சுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துவதில் மகிழ்ச்சி. ஸ்தோத்திர பலி செலுத்திங்கன்னா அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அதாவது நிகழ்மை 12:43 அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே, பலி செலுத்தினால் மகா சந்தோஷம் உண்டாக்கினாலே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்தோத்திர பலி செலுத்தினால மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் ஸ்தோத்திர பலி செய்து மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம், களி கூர்ந்தாங்களாம். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. எருசலேமின் களிப்பு என்ன பண்ணுச்சா? தூரத்திலே கேட்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வேதத்தை உட்கொள்ளும் பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் கூடுமான வரைக்கும் ஸ்தோத்திர பலி வேதம் இல்லை, ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் அவரை மையப்படுத்துகிறான். ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி இந்த வேளையில் பார்த்தோம். உங்களுக்கு மகிழ்ச்சி, இந்த மாதத்தில் மகிழ்ச்சினால் உங்களை இடை கட்ட போகிறார். எந்தெந்த காரியத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ இந்த மாதம், மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 1ஆம் தேதி, இந்த மே மாதம் முழுதுமாக கர்த்தருடைய மகிழ்ச்சினால் உங்களை இடை கட்ட போகிறேன். எந்தெந்த சூழ்நிலை துக்கப்பட்டீங்களோ இவ்வளோ நாள், இந்த துக்கங்களெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுது. தடைகள் உடைய போகுது. காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட வரப்போகிறார். கர்த்தரை ஆராதித்தவர்களுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதம். கர்த்தரை தேடாதவர்களுக்கு அல்ல, தேடுகிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான மாதம், மகிழ்ச்சியான மாதம். வேலையில்லாதவர்களுக்கு வேலையை தருவார். குழந்தை வாக்கி இல்லாதவர்கள் என்னென்ன தடை, ஆசீர்வாத தடை இருந்துச்சோ, திருமணமாக தடை எல்லாம் உடையும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் காரியங்களை கைகூட செய்ய போகிறார். ஜெபம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, ஏசாயா 35:10 அப்பா மன மகிழ்ச்சி, அப்பா சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில் இருக்கும் என்ற வசனத்தின்படி இந்த மாதத்தில் வருகிற சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடிப்போய் நித்திய மகிழ்ச்சி வரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதம் முழுதுமாய் சஞ்சலம், வேதனை, விளைவினம், போராட்டம், இந்த மே மாதத்தில் ஒரு பெரிய ரிலீஃபை வச்சுருக்கிறீங்க அப்பா, ஒரு பெரிய மகிழ்ச்சியை வச்சுருக்கீங்க. சாத்தான் கால்களை மிதிபட்டு போனான் ஆண்டவரை, நீங்கள் மையப்பட்டுட்டீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியத்திலையும் மையப்பட்டுறீங்க. ஒவ்வொரு ஊழியர்களையும் பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் ஊழியர்களுடைய சரீரங்களை விட்டு வெளியேறி என்று கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு ஊழியரையும் கனப்படுத்துங்க. அவருடைய பலவீனத்தில் இவருடைய வெள்ளம் பூர்ணமாய் விளங்கட்டும். அவர்கள் வெள்ளத்தினால் இடை கட்டுங்க, வல்லமையால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்கப்பா. ஊழியத்தை இதுவரை செய்தை காட்டில் இன்னும் வல்லமையாய் செய்ய கிருபைதார். அவள் குடும்பமாய் செய்ய கிருபைதார். அவளுக்கு உரோகமாக எழும்புற எல்லா சத்துருடைய வல்லமைகளை அழிக்கப்படட்டும், நிர்மூலமாகட்டும் ஐயா. பிள்ளைகள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாக விசுவாச குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்குற குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டுறாச்சா, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகாதா, என் துக்கம் சந்தோஷமாக மாறாதா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய துக்கம் இன்றைக்கி சந்தோஷமாக மாறட்டும். அவருடைய சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் வரட்டும் ஐயா. மகிழ்ச்சி உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக. வேலையிலே மகிழ்ச்சி, குடும்பத்திலே மகிழ்ச்சி, ஆண்டவரே சபையிலே மகிழ்ச்சி, ஆண்டவரே சோத்திர ராஜா, தேவைகளிலே மகிழ்ச்சி, பலவீனங்களிலே மகிழ்ச்சி, விடுதலை உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். திருமண தடைகள் நீங்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளை குழந்தை பாக்கியத்தை தாங்க ராஜா. என்னென்ன காரியத்திலே இருக்கிறாங்களோ, கைகால் விளங்காமல் எத்தனையோ ஒரு முடமாக கிடக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் கைகால் முடங்க வாக்கர் வச்சு நடந்து கொண்டிருக்கிறேன், வீட்டுக்குள்ளே நடக்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஜெபிச்சுக்கிறாங்க. அவங்களெல்லாம் எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ இந்த வாஞ்சைகள் ஏக்கங்களை நிறைவேற்றி கொடுங்க. எங்களை வெறுமையாக்கி முடக்கிறத்தில் ஒப்புக் கொடுக்கும். துதிகர மகிமை ஆபத்து முக செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.